ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெண்டிங்காக இருக்கிற இன்விசிபிள் நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மெஷர்மெண்ட்டோட. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பாக்காக எடுத்திருக்கேன். இதில் ஈஸியாக எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, நான் அந்த உள்ளனில் வந்து எண்டிங்கும் சென்டர் நாட்டும் எங்கே வரணும் அப்படின்னு நான் நெக்கில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கும் வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கியர் ஒயர் இல்லாமல் இந்த கியர் ஒயர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு கிடைச்சது. ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தது பாருங்கள். ஸோ இது என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த உள்ளனோட அளவு கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்து வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னா, நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்கிற லக்ஷ்மி காயின் எடுத்திருக்கேன். ரெட் கலருக்காக கிறிஸ்டல் பீடு, என் செயினு, இந்த லக்ஷ்மி காயின் பார்த்தீங்கன்னா லூப் வச்சா மாதிரி க்ரீன் கலர் கல் வச்சுருக்கோம். ஸோ என்னோடய கான்செப்ட் வந்து க்ரீனும் ரெட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 4 காயின் வரும். இந்த ஓரம் அந்த ஓரம் வந்து ஒரு கோல்டன் வச்சு இந்த மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது இல்லாமல் நமக்கு ஹியரிங்கும் பார்த்தீங்கன்னா லூப் வச்சா மாதிரி 2 லக்ஷ்மி காயின் எடுத்து அதில் ஹேங்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3mm கோல்டன் பீட்ஸு கூட வந்து நம்ம கியர் லாக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு லைவில் போட்ட மாதிரி நான் வெறும் கியர் லாக் மட்டும் போடலை. ஒரு கியர் லாக், ஒரு 3mm பீடு, ஒரு கியர் லாக். ஸோ லாக் பண்ணுறப்ப ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நான் லைவில் போட்ட மாதிரி தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு கியர் லாக் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3mm கோல்டன் பீடு, அதுக்கப்புறமா இன்னொரு கியர் லாக் போட்டு இந்த கியர் லாக்கில் தான் நம்ம வந்து நம்ம செயினோட எண்டிங் லூப்பும் ஊக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து செயின் ஒரு பக்கமாகவும் ஹூக் ஒரு பக்கமாகவும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கியர் லாஸ்ட்டாக போட்டிருக்கோம்ல, அதில் வச்சு நம்ம கரெக்டாக இந்த ஒயரை வந்து நான் கியர் லாக்கில் விட்டு எடுத்தாச்சு. ஸோ பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். லூப் தனியாக இருக்கும், அதுக்கு கீழே நம்ம கரெக்டாக கியர் லாக் விழும். அது கரெக்டான மெஷர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ளையர் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நகருதுன்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இது மட்டும்தான் நம்ம மற்றதெல்லாம் பண்ணுவோம். இது வரைக்கும் தான் பண்ணுவாங்க. பட் நான் ஃபினிஷிங் கரெக்டாக வரணுன்றதுக்காக இடையில வந்து ஒரு 3mm கோல்டன் பீடோட அதுக்கப்புறமா 2 கியர் லாக் கொடுத்துருப்பேன் நான். ஸோ கரெக்டாக ஒயரை கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரும் வந்து நம்ம கியர் லாக்கில் போயிட்டு ஃபினிஷிங் வரும். நமக்கு எதுவும் நெக்கில் எதுவும் மாட்டாது, ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்லஸோட என் செயினுக்கு அப்புறமா ஒரு கியர் லாக், அதுக்கப்புறம் ஒரு 3mm பீட், அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக். ஸோ வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதுதான் எண்ட் லாக் இங்கே முடிச்சு போட்டிருக்கோம்ல. ஸோ அதுலேருந்து வந்து இன்னொரு முடிச்சு எங்கே இருக்குன்னா கரெக்டாக சென்டர் இது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் தான் வந்து நமக்கு நெக்லஸோட சென்டர் போர்ஷன் வரப்போகுது. ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா வந்து எனக்கு என்ன போர்ஷன் தேவையோ அதெல்லாம் நான் வந்து கோத்துக்கிறேன் உள்ளார. கியர் லாக் வந்து நம்ம நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு கியர் லாக், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லக்ஷ்மி காயின் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்க லக்ஷ்மி காயின், அதுக்கப்புறம் ரெட் கலர் கிறிஸ்டல் பீட். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் வச்சுருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் எடுத்து நான் உள்ளே கோத்துடுறேன். அதுக்கப்புறமா நான் சென்டர் மெஷர் பண்ணிவிட்டு கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு சென்டர் மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், என்ன ஆர்டரில் வேணுமோ அதை வந்து நான் கரெக்டாக கோத்தாச்சு. இப்போ நம்மளோட த்ரெட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் சென்டர் போர்ஷன் நமக்கு. ஸோ இங்கே வந்து கரெக்டாக வரணும் அப்படின்றதுனால அந்த நாட்டில் இருந்து சென்டர் நாட் எங்கே நமக்கு சென்டர் டிசைன் வரப்போதோ, இப்போ நான் வச்சுருக்கிற பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 3 ரெட் கலர் கிறிஸ்டல் இருக்கும். அதில் சென்டர் இருக்க ரெட் கலர் ஸ்டோன் தான் என்னோடய சென்டர் போர்ஷன். ஸோ அது கரெக்டாக அந்த இடம் பார்த்துட்டு பிறகு என்ன பண்ணுங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் போட்டிருக்கிற அந்த கியர் லாக்கை டைட் பண்ணிவிடுங்க.
ஸோ நகராது. அவ்வளோதான். இதை இப்போ மற்ற இன்னொரு கியர் லாக் இந்த எண்டில் இருக்கிறத வந்து கரெக்டாக எண்ட் போர்ஷன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சென்டரில் இருக்கிற கிறிஸ்டல் ஸ்டோனுக்கு எனக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு நெக்லஸ் வந்து கரெக்டாக வரும். இது அந்த லாக்கும் நான் வந்து கியர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நகராது. இப்போ ஒரே ஒரு இது ஃபைனல் மட்டும். ஃபைனல் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அளவு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கியர் லாக், அப்புறமா 3 mm கோல்டன் பீட், அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக், அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஊக்கு அந்த பக்கமாக செயின் கொடுத்துருக்கோம், இந்த பக்கமாக ஊக்கு கொடுத்து இப்போ நம்ம எடுத்து கரெக்டாக ஃபஸ்ட்டு கியர் லாக்கில் கோத்துட்ட பிறகு அளவு பார்த்துக்கோங்க. அளவு பார்த்துட்ட பிறகு நம்ம லாக்கை வந்து டைட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன். இதில் வந்து நமக்கு கரெக்டாக அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் லென்த் வந்து கரெக்டாக வரணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு நெக்லஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி லூஸ் பண்ணி டைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேணால் நம்ம எடுத்துருக்கிற த்ரெட்டில் கூட வந்து வச்சு பார்க்கலாம். நான் பண்ண லைவில் வந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்து பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் ஏறத்தாழ இருந்தது. அதனால தான் இந்த த்ரெட் ஐடியாவை எடுத்து நான் பண்ணது. இது வந்து பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இது அளவு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கியர் லாக் டைட் பண்ணாததுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா கியர் லாக் டைட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஹைட் எங்கே வரைக்கும் வருதுன்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த போர்ஷன் வர வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக வந்ததுனால நான் அதை பிடிச்சிட்டு ப்ளையரில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு இங்கே இருக்க அந்த 3 mm பீடும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குற 3 mm பீடும் ஒரு கியர் லாக்குக்குள்ளேயும் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு அதை பர்ஃபெக்டாக கரெக்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபினிஷிங் ஆகிடும். அதை கரெக்டாக ஒயர் கரெக்டாக அங்கே விட்டுட்டு அது மாட்டாமல் அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வாட்டி என்னோடய இன்விசிபிள் நெக்லஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து நெக்லஸ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்தது வந்து இயரிங்க்கு நான் வந்து இயரிங்க்கு லூப் எடுத்திருக்கேன். ஹியர் ஊக்கு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து நான் வந்து 2 ஜம்ப் ரிங், ஓப்பன் ஜம்ப் ரிங் எடுத்துக்க போகிறேன். ஜம்ப் ரிங் இல்லாமையும் வந்து இதில் பண்ணலாம். அதுவும் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜம்ப் ரிங் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம மேலே அந்த ஹியர் ஊக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது இல்லாமையும் நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணால் என்ன ஆகுன்றது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து நமக்கு ஹியர் ஹூக்கில் இருக்கிற அந்த ஹூக்கை வந்து ஓப்பனிங்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த காயினை போட்டு உள்ளே கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஹியரிங் போடுறப்ப அது டேர்ன் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா தெரியும் அது. ஸோ நீங்கள் போடுறப்ப அது வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட்டில் இருக்காது, டேர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் காமிச்சேன் உங்களுக்கு. அதனால் நான் இதை மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங் போட்டு பண்ண போகிறேன். ஜம்ப்ரிங் போட்டு பண்ணுறப்ப நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ஹூக்கு போட்ட பிறகு கரெக்டாக நமக்கு அந்த லக்ஷ்மி காயின் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப்ரிங் போட்டு கரெக்டாக வந்து நம்ம பிரேஸ்லெட் பண்ணுற மாதிரி தான். ஜம்ப்ரிங் போடுறப்ப கொஞ்சம் முன்னாடி பின்னாடி உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வராது.
ஸோ இப்போ நான் ஜம்ப் ரிங் போட்டு ப்ரெஸ் பண்ணியாச்சு ஹியர் ஹூக்கில். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறப்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களுக்கு போடனா நம்ம ஹூப் ரிங் கூட வச்சு பண்ணலாம். இது ரிங் மாதிரி இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.